வாவ் வாட் அ சடன் சர்ப்ரைஸ்ங்கிற பத்தி இந்த பக்கம் நம்ம ஜேம்ஸ் கன் சொல்லாம கொள்ளாம அந்த சூப்பர்மேனோட ஃபர்ஸ்ட் லுக்கை ரிவீல் பண்ணிருக்காரு. டேவிட் காரத்ஸ்வெட்டோட அந்த சூப்பர்மேன் லுக் உண்மையில நல்லதாங்க இருக்கு. தலைமுடியில ஒரு சின்ன சுருள் அந்த ஜா லைன்லாம் பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகிருக்கு. காமிக் அக்யூரேட் சூப்பர்மேனை பார்க்கறது ஒரு ஃபீலிங் தான். நிறைய பேர் டக்குன்னு பார்க்கும்போது ஹென்ரி கோலோட தம்பியாடா அவரே அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த சூட்ல வந்து பார்த்தீங்கன்னா காலர் கொடுத்துருக்காங்க. அந்த நியூ 52 சூட்டை அப்படியே கொஞ்சம் ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க போல. அதே மாதிரி இந்த சூட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜட்டியை வெளில போட்டு தான் நம்ம சூப்பர்மேன் வர போறாரு. பி டைப் ஜட்டியா இல்ல பாக்ஸரான்னு தெரியல. அது மட்டும் நிறைய ஃபேன்ஸுக்கு பிடிக்கல. ரொம்ப நாள் கழிச்சு ஜட்டியை வெளில போட்டு சூப்பர்மேனை நம்ம பிக் ஸ்கிரீன்ல பார்க்க போறோம். நல்லா இருந்தா சரி. இந்த சூட்டை பார்த்தோன்னே நிறைய பேருக்கு ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங் தான் இருக்குன்னு சொல்லலாம். எனக்கும் அப்படிதான். இது ஒரு ஆவரேஜா தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பெஸ்ட்னு சொல்ல முடியாது, வர்ஸ்ட்னு சொல்ல முடியாது. வழக்கமாவே சூப்பர்மேனுக்கு ஸ்கின் டைட் சூட் தான் கொடுப்பாங்க. பட் இந்த சூட் கொஞ்சம் தொலைன்னு இருக்கும்போது ஃபீல் ஆகுது அந்த சூப்பர்மேனுக்கு. அதே மாதிரி லோ குவாலிட்டி ஃபைபர்ல உருவாக்கி இருக்காங்க நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்த மேன் ஆஃப் ஸ்டீல் சூட்லாம் பாத்தீங்கன்னா நிஜமாலே ஏலியன்ஸ் டிசைன் பண்ண மாதிரி அவ்வளவு குவாலிட்டியா இருக்கும். பட் இது கிரிப்டோனியன் சூட்டா இல்ல ஹோம்மேட் சூட்டான்னு தெரியாத அந்த சமயத்துல இப்போதைக்கு ஆவரேஜ் ஃபீலா தான் இருக்கு. மேபி படத்துல இதை ஜஸ்டிஃபை பண்றாங்களா இல்லன்னு பொறுத்து பார்ப்போம். இந்த பேட்மேன் சூட்டுமே ஃபர்ஸ்ட் அப்படி தானே ஃபீல் ஆச்சு. உங்க தாச்சா மறக்க வைக்கல காமிப்படுங்க. பின்னாடி யாரா காஜிலா வரைக்கும் விட்டது